சொல்லுங்க. டிக்கெட்டு பின்னாடி. பதில் உங்களுக்கு யார் சொல்லிக் குடுத்தாங்க? ஆ சொல்லி குடுக்குற இப்போ சொல்லிக் குடுத்தாங்கல்ல. அவங்க பேர் என்ன? யார் சொல்லிக் குடுத்தது? அவங்க பேர் என்ன? என் பேரு முனியம்மா. என்ன ராஜு, முனிமா கிட்ட மட்டும் தான் மொக்க வாங்காம இருந்தீங்க. அவங்கள்ட்டயும் வாங்கிட்டீங்க போலயே. இன்னைக்கு பாஸ்ட் பிக் பாஸ் சீசன்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதுலேருந்து ஆன்சர் சொல்லணும். அதுல முனிமாவோட டீமுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஃபைனலுக்கு நேரடியாக செல்லும் வாய்ப்பு வழங்கப்படும் டாஸ்க் என்ன? இதுக்கு யார் வேணாலும் ஓடி போய் பஸ்ஸர் அடிச்சு ஆன்சர் சொல்லலாம். அதுல முனிமா கை தூக்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த ட்விஸ்ட் காமெடி எல்லாம். ஏய் ஏய். எந்திரிங்க. எங்க? டிக்கெட்டு சொல்லுங்க. பின்னாடி. ஆ? டிக்கெட்டு பினாலி. அடடா, முனிமாவே கரெக்டாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு வாவ்னு எல்லாம் ஜட்ஜ் எல்லாம் பாராட்டிட்டு இருக்கும்போது ஆரி அப்ரிஷியேட் பண்ணி ஒரு மதிப்பெண் கொடுத்தாரு. டீமுக்கெல்லாம் பக்கத்து டீம் தான் நேம் வைக்கணும். முனிமாவோட டீமுக்கு ஒருத்தவங்க என்ன நேம் வச்சாங்கன்னா ஆட்டு மந்தையம். இப்போ ஆரிக்கு என்ன ஆச்சோ தெரில, அவர் அந்த டீமையும் மதிப்பெண்ணையும் எப்படி சொன்னார்னு பாருங்க. ஒரு மதிப்பெண்மை ஆட்டு மந்தை கூட்டைக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒரு மதிப்பெண்மையா ஆட்டு மந்தை குட்டையாம். சரி, அவர் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாரு. அதை திருப்பி ஒரு ரீஎடிட் பண்ணியிருக்கலாம்ல. அதெல்லாம் இந்த மொக்க ஷோக்கு இதுவே ஜாஸ்திங்கிறீங்களா? அதுவும் சரி தான். இப்போ டீம் மைக்கில் சொல்லிட்டாங்க போல, முனிமாக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, யாருன்னு கேளுங்கன்னு. அப்போ தான் ராஜு இந்த பதில் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க பார்ப்போம்னு கேட்க, இல்ல நான் 2-3 சீசன் வரைக்கும் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் பார்க்கல. ஓ, நீங்கள் பார்த்த அந்த 3 சீசனை வச்சு தான் பதில் சொன்னீங்க. யாரும் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு ராஜு கேட்டாரு. பக்கத்துல யாருமே சொல்லி தரல. சொல்லி குடுக்குற டிக்கெட்டு பின்னாடி தானே அந்த இது கொடுப்பாங்க. நான் இல்ல இப்போ பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ யாரும் சொல்லி கொடுக்கலையான்னு கேட்கும்போது முனிமாக்கு மனசு வரல போய் சொல்ல. அதனால் அப்படி இப்படின்னு ஏதோ மழுப்பிட்டு இருக்க ராஜு கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்லி கொடுத்தாங்கல்ல. அவங்க பேர் என்ன? யார் சொல்லிக் குடுத்தது? அவங்க பேர் என்ன? என் பேரு முனியம்மா. அவங்க பேர் என்னன்னு கேட்டது அவங்களுக்கு உங்கள் பேர் என்னன்னு கேட்டுச்சு போல, முனிமான்னு சொன்னாங்க. ராஜுக்கு உடனே மூஞ்சி சுருங்கி போச்சு, மூக்கு விரிஞ்சு போச்சு. அப்புறம் ஆரியும் போயிட்டு சொல்லுங்க யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க, அரவிந்த். வாமா அங்க அங்கிள்ட்ட வா. ஆக்சுவலாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்கும்போது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஷோவில் கொஞ்சம் முனிமா லைம் லைட்டில் இருக்கிறதுனால அவங்கள ஹைலைட் பண்ணி இந்த கொஸ்டினை கேட்டாங்க. அப்போ தான் அரவிந்த் மாட்டிக்கிட்டாரு. மாட்டினவரை கூப்பிட்டு முனிமாக்கு சொல்லியா கொடுக்குற, இந்த அவனுக்கு ஆப் வைக்கிறேன்னு ஒன்று பண்ணிட்டாங்க. ஒரு ரெட் கார்டு வாங்கிக்கோங்க. அரவிந்துக்கு ரெட் கார்டா? அப்போ அவர் வாங்கிட்டு வெளியே போயிட்டாரா? அவரோட டீம் நேம் என்ன தெரியுமா? டுபாக்கூர். அவருக்கு என்னாச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி பிக் பாஸ் ப்ரோமோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.